எரேமியா அதிகாரம் 41. 7ஆம் மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகளுள் ஒருவனுமான எலிசாமாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மவேல் தன்னோடு 10 பேரை அழைத்து கொண்டு மிஸ்பாவில் இருந்த அகிகாமின் மகன் கெதலியாவிடம் வந்தான். அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அருந்திக் கொண்டிருந்த வேளையில் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெதலியாவை பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தி இருந்த அவரை வாளால் வெட்டி கொண்டார்கள். மேலும் கெதலியாவோடு மிஸ்வாயில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும் அங்கு இருக்க நேரிட்ட கல்தேய வீரர்களையும் இஸ்மயேல் வெட்டி வீழ்த்தினான். கெதலியா கொலை செய்யப்பட்டு 2 நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அப்படி இருக்க செக்கேம், சீலோ, சமாரியா ஆகிய இடங்களில் இருந்து தாடியை சிரைத்து கொண்டு ஆடைகளை கிழித்து கொண்டு உடலை கீறிக்கொண்ட 80 பேர் ஆண்டவரின் இல்லத்தில் ஒப்பு கொடுக்குமாறு தானிய படையல்களும் தூபமும் கையில் ஏந்தி கொண்டு வந்தனர். அவர்களை சந்திக்க நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் மிஸ்பாவினின்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான். அவர்களை சந்தித்த போது அகிகாமின் மகன் கெதலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினான். அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொன்று நிலவரைக்குள் தள்ளிவிட்டனர். அவர்களுள் 10 பேர் இஸ்மயேலை நோக்கி, எங்களை கொல்லாதீர், ஏனெனில் கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றார்கள். எனவே அவன் அவர்கள் சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் கெதலியாவை முன்னிட்டு கொன்று குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவரைக்குள் தள்ளி அதை நிரப்பினான். அது இஸ்ரேல் அரசன் பாசாவின் நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அரசன் ஆசா வெட்டி இருந்ததாகும். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் அகிகாமின் மகன் கெதலியா பொறுப்பில் விட்டிருந்த அரசனின் புதல்வியரையும் மிஸ்பாவில் இருந்த மற்ற மக்கள் எல்லாரையும் இஸ்மயேல் சிறைப்பிடித்து கொண்டு அம்மோனியரின் நாட்டுக்கு புறப்பட்டு போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காரையாயின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்த பொழுது அவர்கள் தங்களோடு இருந்த ஆள்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மயேலோடு போரிட புறப்பட்டு கிபயோனில் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள். இஸ்மயேலின் பிடியில் இருந்த மக்கள் எல்லாரும் காரையாயின் மகன் யோகனானையும் அவரோடு இருந்த படை தலைவர்களையும் கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள். இஸ்மயேல் சிறைப்படுத்தி மிஸ்பாவில் இருந்து கூட்டி சென்றிருந்த மக்கள் எல்லோரும் அவனை விட்டுவிட்டு காரையாயின் மகன் யோகனானோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் 8 பேரோடு யோகனானிடம் இருந்து தப்பி அம்மோனியரின் நாட்டுக்கு ஓடி போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மயேல் அகிகாமின் மகன் கெதலியாவை கொன்ற பின் மிஸ்பாவில் எஞ்சி இருந்தோரை படை வீரர், பெண்டிர், சிறுவர், அரசவையோர் ஆகியோரை சிறைப்பிடித்து இழுத்து வந்திருந்தான். இவர்களை காரையாயின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் கிபயோனில் இருந்து அழைத்து வந்தார்கள்.
அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு பெத்லகேமுக்கு அருகே இருந்த கேருத் கிம்கானில் தங்கினார்கள். பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தி இருந்த அகிகாமின் மகன் கெதலியாவை நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் கொன்று போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தேயருக்கு அஞ்சி அவர்களிடம் இருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள்.